ஆனா அது என்ன சொல்றாருன்னா, இந்த மன்னிப்பை விட என் வார்த்தை அப்படியே கேட்டு ஒருத்தன் நடக்கிறான் பாரு, அவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால என்ன பண்ணாரா, ஒரே தரம் கீழ்ப்படிந்தார். அப்போ பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்து மேல் இருந்தது, அந்த சித்தத்துக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். உங்க மேலே ஒரு சித்தம் இருக்குது, அந்த சித்தத்துக்கு அவர் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அதுக்கு பதிலா மன்னிச்சிட்டாரு இல்ல பலி செலுத்துறது இப்ப கிடையாது. ஸோ மன்னிச்சிட்டாருங்கிற ஒரு எண்ணத்துல இனி நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இல்லை, அவர் சத்தத்துக்கு உத்தமமாய் செவி கொடுக்கும். சொல்றாரு பாருங்க, 15வது அதிகாரம் 23ல, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கிடாக்களை நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என்ன சொல்றாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசி, பலி எல்லாம் முக்கியம் இல்லை, அதை விட செவி கொடுக்கறதும் அந்த வார்த்தையை கேட்டோன்னா கீழ்ப்படுகிறதும் தான் உத்தமம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுற மாதிரி ஒரு காரியம் சொல்கிறேன். பையனை பார்த்து சொல்கிறீங்க, சின்ன பையனை பார்த்து 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் டெய்லி 10 மணிக்கு வர்றதே கிடையாது. ஆனால் லேட்டாக வந்துட்டு சாரி டேடின்ட்டு போயிடுறான். அப்படின்னு என்ன தெரியுமா? மன்னிப்பு. ஸோ இன்றைக்கி நமக்கு மன்னிப்பு முழுமையாக வழங்கப்பட்டுருச்சு. நம்மளோட செய்கிற எல்லா மீறுதலான காரியங்களுக்கும் மன்னிப்பு முழுமையாக வழங்கப்பட்டுருச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாரி டேடிங்கிறவனுக்கு மன்னிப்பு தானே போ. ஆனால் அது மாற்றம் முக்கியம் இல்லை. என்ன பண்ணுது, என்ன சொல்லுது வசனம் பாருங்க, சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அப்படின்னா பலினா என்ன பண்ணானா, வருஷம் முழுதும் பலி செலுத்துறவன் தவறுதலையும் மீறுதலான காரியத்தை செஞ்சுட்டு என்ன பண்றான், பலியை செலுத்திடுறான். பலியை செலுத்திட்டு சாரி டாடி பலி செலுத்தியாச்சு வேலை முடிஞ்சுன்னு போயிடுறான். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது பிரியமா இருக்குது, அவரோட வார்த்தைக்கு நீ செவியை சாய்க்கிறது உத்தமமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான் சரி டாடி மன்னிப்பு கேட்டுறான், போன்னு அனுப்பிவிட்டுறாரு. ஆனால் அது என்ன சொல்றாருன்னா, இந்த மன்னிப்பை விட என் வார்த்தையை அப்படியே கேட்டு ஒருத்தன் நடக்கிறான் பாரு, அவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். என் வார்த்தையை நீ செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படுகிற பாரு, அதுதான்டா பெஸ்ட் அப்படிங்கிறாரு. இவன் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறான், கடவுளும் மன்னிப்பை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது எனக்கு முக்கியம் இல்லை. அதாவது அதை விட செவி கொடுத்து கீழ்ப்படுகிற பாரு, அவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது அப்படிங்கிறார். இப்போ என்ன எதனால தெரியுமா இந்த வார்த்தையை சொன்னாரு? சவுல்கிட்ட சொன்னாரு, சவுலுக்கு தேவ சத்தம் எழும்புச்சு. இப்போ என்ன சொல்றேன்னா, தேவ சத்தம் எழும்பி நீங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் அவர்கள் மன்னிக்கிறவர் தான், ஆனா சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அதுதான்டா உத்தமம் அப்படிங்கிறார். உத்தம புத்திரன் அப்படிங்கிறாரு. நீ தப்பு பண்ணினா மன்னிக்கிறது தகப்பனுடைய சுவாபம். எந்த பையனாக இருந்தாலும் தப்பு பண்ணா மன்னிக்கிறது தகப்பனுடைய சுவாபம் தான், அவர் மன்னிச்சிருவாரு. ஆனா தான் பிள்ளைய பேச்சை மீறி ஒன்றும் செய்ய மாட்டான், நான் சொன்னா செய்வாங்கிறது தான் மேட்ரு. ஆமென். அவர் மேல பிரியமா இருக்கு. அப்படிதான் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு சாமுவேல் 15வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேல் ஆகிய தம்முடைய ஜனங்களின் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு அனுப்பினாரே, கேளும். பாருங்க, தேவன் உனக்கு ஒரு சத்தம் கொடுக்குறாரு, அதை கொஞ்சம் கேளு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது வைத்திருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். கடவுள் உனக்கு யார் வேணா துரோகம் பண்ணியிருக்கலாம், நீ மறந்துடுவ, ஆனா நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறேன். இப்போ நீ அவனை பிடிச்சிக்கோ. சொல்லுங்க. இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் கழுதைகளையும் சொன்னா. பாருங்க, சாமுவேலுக்கு தேவனுடைய சத்தம் வருது. இவனுக்கு இஸ்ரவேல் அந்த தேசத்துல எகிப்திலிருந்து வரும்போது இவனுக்கு வழி மறைச்சானுங்க, இதை ஞாபகம் வச்சிருக்கேன். இப்போ நீ அவன் கூட போய் என்னன்னா சண்டை போட்டு அவன் கழுதை, ஆடு, மாடு, ஒட்டகம், அவன் பெண் பிள்ளை, குழந்தைங்க எல்லாத்தையும் சங்கரிச்சிரு, ஒன்றும் மிச்சம் வைக்காதன்ட்டார். ஆனா சவுல் உள்ள போய் என்ன பண்ணானாமா, ஒட்டகம் எல்லாத்தையும் சங்கரிச்சிட்டே இருந்தான், பிள்ளைகளை, பொம்பளை, ஸ்திரீகளை எல்லாத்தையும் சங்கரிச்சிட்டே இருந்தான். அந்த ராஜாவை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு
சில நல்ல கொழுமையான மாடையும் ஆடையும் என்ன பண்ணானுங்க, திருடி ஓரமா வச்சுட்டான். இப்ப சாமுவேலுக்கு தேவன் தரிசனமாய் சொல்றாரு, அவன் சொன்ன மாதிரி நடக்கல, நான் சாமுவேலை அபிஷேகம் சவுல அபிஷேகம் பண்ணதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன், அவனை ராஜாவா ஏற்படுத்த நான் மனஸ்தாபப்படுறேன், நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவனுடைய ராஜ்யபாரம் கவுந்துரும். அப்ப இப்ப நேரா போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட போய் நிக்கிறார். கொண்டு வந்தார்கள். பாருங்க, அப்பதான் சொல்றாரு, நான் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக எல்லாமே கொண்டு வந்திருக்கிறேன், அதனால பலி கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருடிட்டேன், இப்ப பலி கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் நன்றி செலுத்திடுறேன் அப்படிங்கிறார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ? அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன சொல்லி விட்டேன், எல்லாத்தையும் முடிச்சு கொண்டுருன்னு தான் சொன்னேன், சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம பலியை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப பிரியமா இருக்கு, கீழ்ப்படிதல் தான் முக்கியம்னு சொல்லி என்ன பண்றாரு, அடுத்து கீழே சொல்றாரு பாருங்க, என்ன பண்ண ஆட்டுக்கடாவெல்லாம் பலி கொடுத்துறாங்க, ஆட்டுக்கடாங்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம், நீ சொல்ல கேட்டு நடக்கிறது தான் உத்தமம், நீ தப்ப பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதும் பலியை கொடுக்கறதும் காணிக்கையை கொடுக்கறதும் மேட்டர் இல்லை, பலிகள்னா அது காணிக்கை, என்னன்னா பெஸ்டானதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதை காணிக்கையாவும் செலுத்துறேன், பலியாவும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். இது உத்தமம் கிடையாது, இது பிரியம் கிடையாது, செவி கொடு அப்படிங்கிறார். சவுல் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பிரியமா நடக்கல. அந்த எபிரேயர் 10 அந்த எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க, அதை கெடுத்து வாசிச்சு தெரியுங்களா, இதுக்காக ஒரு பெஸ்டான ஒரு ஆள் இருக்கிறார். போதும், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஆமேன். யார் சொல்றதுங்க இது? இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்றார். ஆண்டவர் நம்ம மேல ஒரு டிசைன், ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, இந்த சித்தத்தை செய்யும்படி யார்? இயேசு கிறிஸ்து வரார். இது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் கடவுளுடைய சித்தம் ஒன்று இருக்குது. குடும்பத்தை நடத்துறவங்களா இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களில் கடவுள் உங்கள் மேலே ஒரு திட்டமும் ஒரு சித்தமும் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நீங்கள் சரியாய் உணர்ந்து செய்ய வேண்டும். அதை சரியாக உணர்ந்து கொள்வது தான் எப்படின்னு பல பேர்த்துக்கு புரியல. கடவுள் என் மேலே வைத்த அழைப்பு என்ன, என் மேலே வச்ச திட்டம் என்ன, என் மேலே வச்ச சித்தம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளாதனால நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது. அப்போஸ்தலர்கள் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறாங்க, 2வதை நிலைநிறுத்த 1வதை நீக்கி போடுங்க. 1வது என்ன இருந்துச்சுன்னா, பாவம் செஞ்சுட்டு பலி செலுத்துற இது இருந்தது. பாருங்க, பாவம் செய்ய வேண்டியது, தப்பு பண்ண வேண்டியது, மீற வேண்டியது, மீறிட்டு என்ன பண்றது, ஆட்டுக்கடாவையும் காணிக்கையிலையும் கொண்டு பலியா செலுத்திட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் என்னன்னா முதல் இருந்தது. ஆனா 2வதா வர்ற பலி, என்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தி இந்த பலியை நான் நீக்கி போறேன்னு சொல்லி வர்ற. அதான் சொல்றாரு பாருங்க, அல்லாமலும் 4வது வசனம் வாசிங்க, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்படி பலியும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை. புரிஞ்சுதுங்களா? பலி செலுத்துறது, அதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதும், அவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அவருக்கு பிரியமே கிடையாது. பாருங்க, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை, ஒரே ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிடு. யார் சொல்றாரு? ஒரே ஒரு சரீரம். யாருன்னா அந்த இயேசு கிறிஸ்து. இந்த சரீரம் பாருங்க, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்கிறார். அப்படின்னா என்னதுன்னா, அங்க சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சவுலுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இங்க சொல்றாங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரணங்களும் உமக்கு பிரியமானதில்லை என்கிறீர், இப்பொழுது நான் என் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். பாருங்க, என்னன்னா பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசி நாமத்துல இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், அவர் உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்கள் வியாதிக்காக, உங்கள் பாடுகளுக்காக அவர் சிலுவையில் அடையப்படுவார்னு புத்தக சுருளில் எழுதியிருக்குதா? அதை சொல்றாரு. புத்தக சுருளில் எழுதியிருக்குது என்றார், நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியை குறித்து மேற்கொள்ளபடி பலியும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் விரும்புகிறதில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்படின்னா என்னன்னா, பலியை பாவம் செஞ்சுட்டு பலி செலுத்துறதை விரும்பல. என்ன இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நியமனம் இருந்துச்சு, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சித்தம் இருக்குது. என்ன தெரியுமா? நீ பாவங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமேன்.
பாவங்களுக்காக நீ ஒரே தரம் பலியிட, மனுகுமரத்தின் மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படிக்கு நீ பலியிடப்படணும், உன் சரீரம் அடிக்கப்படணும், நீ சிலுவையில் அடிக்கப்படணும் என்பதே தேவனுடைய சித்தம். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல தேவனுக்கு இருந்த சித்தம் என்னன்னா இதுதான். இப்ப என்ன பண்ணாரு, நிறைய பேர் வேதத்துல பாக்குறவங்க எல்லாம் சித்தத்தை விட்டு விலகி 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 மன்னிப்பிலேயே போயிருப்பாங்க. பலியிலையும் மீறுதலையுமே போயிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா சித்தத்தை முழுசா தெரிஞ்சிட்டாரு. இதுதான் என் சித்தம். அதாவது என்னன்னா, இந்த ஜனங்களின் பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமென் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றாரு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்த முதலாவது நீக்கி போடுகிறார். அப்படின்னா என்ன புரியுது அப்படின்னா, இந்த ரெண்டாவது பலி எல்லாம் தூக்கி போட்டு ரெண்டாவது நிலைநிறுத்தம். ஆடு மாடுக சர்வாங்க தகன பலி, மன்னிப்பு இதெல்லாம் விட்டு போட்டு கடவுள் உன் மேல ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்னன்னா, நான் சத்தமா இருக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட வந்து நீ பேசு, நான் உனக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழ்ப்படி. மன்னிப்பு கிடையாது. அதாவது மன்னிச்சிட்டேன் இது உத்தமம் கிடையாது. என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறது, கீழ்ப்படுகிறது உத்தமமா இருக்குது. புரிஞ்சுதுங்களா? சொல்ற விஷயம் புரியுதா? அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுத்துட்டாரு. நீ வந்து அடிபட்டிருப்பா, இந்த ஜனங்களுக்காக பாவங்களுக்காக ரத்தம் சிந்திரு, மரித்திரு, உயிரோடு எழும்பிரு, சகலத்தையும் செய்து முடின்னு சொல்லி ஒரு சித்தம். இவர் என்ன பண்ணாரு, வந்து அந்த சித்தத்தை செய்து முடித்தார். நான் சொல்றேன், உங்க மேல ஒரு டிசைன், ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை செய்யறதுக்கு கடவுளுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா உங்க சித்தம் என்னங்கிறது புரியும். இயேசு கிறிஸ்து போலவே ஒரு மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க மேல போட்டுக்க அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்க மேல ஒரு சித்தம் இருக்கு, அதை செய்து முடிங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? பேசுங்க. புரியலையா? புரிஞ்சுதா? அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால என்ன பண்ணாரா, ஒரே தரம் கீழ்ப்படிந்தார். அப்போ பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்து மேல் இருந்தது. அந்த சித்தத்துக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். உங்க மேலே ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்துக்கு அவர் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அதுக்கு பதிலா மன்னிச்சிட்டாரு, இல்ல பலி செலுத்துறது இப்ப கிடையாது. ஸோ மன்னிச்சிட்டாருங்கிற ஒரு எண்ணத்துல இனி நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இல்லை. அவர் சத்தத்துக்கு உத்தமமாய் செவி கொடுக்கணும். ஆமென். அதுதான் பிள்ளை. இவன் வந்து மாறி மாறி போறான். இவனை மன்னிச்சிட்டாரு. அவங்க அப்பா வந்து டெய்லி ஒன்றும் சொல்றதில்ல, ஏன்டா இப்படி பண்ற, உன் வாழ்க்கைக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிறார். ஆனா சொல்றபடி தகப்பன் சொல்றதை அப்படியே கேட்டு நடக்கிறான் பாருங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தார். அதே போல அவர் சொல்லுகிற காரியத்தை, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படியே நடங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். எழும்பி நிற்போம், கர்த்தரை துதிப்போம்.